திருவேகம்பத்தூர் அருகே தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு 3 பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் 64 ஜோடி மாடுகள் பங்கேற்பு. ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளிப்பு. சிவகங்கை மாவட்டம் திருவேகம்பத்தூர் அருகே அங்காளன்கோட்டை கிராமத்தில் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில் நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் பெரிய மாடு, நடுமாடு, பூஞ்செட்டு என 3 பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது. முதலாவதாக நடைபெற்ற பெரிய மாடு பிரிவில் 12 ஜோடிகளும், நடுமாடு பிரிவில் 30 ஜோடிகளும், பூஞ்செட்டு பிரிவில் 22 ஜோடிகள் என மொத்தம் 64 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. இந்த மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் பெரிய மாடுகளுக்கான எல்கையாக 7 மைல் தூரமும், நடு மாடுகளுக்கு 6 மைல் தூரமும், பூஞ்செட்டு பிரிவிற்கு 5 மைல் தூரமும் பந்தய எல்கைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது. இதில் திருச்சி, சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 64 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. விடாமுயற்சியோடு போராடி எல்கையில் கொடியை வாங்கி முதலாவதாக வந்த மாட்டு வண்டிக்கும், முதல் 4 இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும், அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் கேடயம் மற்றும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி போட்டிகளை திருவேகம்பத்தூர், முப்பையூர், அங்காளன்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் சாலையின் இருபுறங்களிலும் நின்று ரசித்ததோடு சாரதிகளை உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனர்.